வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சதும் இன்றைக்கி வெத்தலை தீபம் ஏற்றலை. நைட்டில் வெத்தலை வாங்கி வைக்கலன்னு மறந்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சதும் குளிச்சுட்டு விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றி எப்பவும் போல் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு. இன்றைக்கி நெய்வேத்தியம் எதுவும் செய்யலைங்கிற வாழைப்பழத்தையே வாங்கி வச்சாச்சு. ஒரு நாளைக்கு முடியும், ஒரு நாளைக்கு முடியலைங்க. வாழைப்பழம் ரெகுலராக வாங்கி வச்சுருவோன்ட்டு வாங்கி வச்சாச்சு. எல்லாம் சாமிங்க கும்பிட்டு முடித்தாச்சு. சாம்பிராணியெல்லாம் வீட்டுக்குள்ளே எப்போயுமே இப்போ சாம்பிராணி வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால விளக்கேற்றி சாம்பிராணியும் பொருத்தி வச்சாச்சு. நல்லா இப்போ காலை சாப்பாடு நம்ம கடலை மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். டிஃபன் செய்கிறதுக்கு கடலை மாவு, கொஞ்சமாக பச்சரிசி மாவு, கேரட்டு, துருவின கேரட்டு, வெங்காயம், இது பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை எடுத்து அதுக்கடுத்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக அதோட கரைச்சிட்டு சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இது சும்மாவே வெறும் நம்ம சட்னி எதுவும் தேவையில்லை, சும்மாவே அப்படியே சாப்பிட்டுக்கிடலாம். இருந்தாலும் நான் தேங்காய் சட்னி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் ரெடி ஆனதோடனே சாப்பாடு கொஞ்சமாக நம்ம அரிசி மாவு போடுறதுனால நல்லா தோசை கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். இது குழந்தைகளுக்கும் கொடுத்தாலுமே நல்லா சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டெல்லாம் நல்லா கூட கொஞ்சமே திருகி போட்டுடலான்ட்டு போட்டாச்சு. இதுதான் இன்றைக்கி காலை டிஃபனு. இப்போ மதியத்துக்கு வடித்த சாதம், பூசணிக்காய், கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சு ரசம் வச்சு எல்லாம் முடித்தாச்சு. இன்றைக்கி சாப்பாடு இதுதான். இதோட எங்கள் வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய்.